வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை. எங்கள் வீட்டில் இருக்க வாழை மரத்தில் வாழைப்பூவை பறித்து வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூ மரத்துலேருந்து பறிச்சிட்டேன். வாழைக்காய் மட்டும் அதில் இருக்குது, பழுக்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டோம். அது பூவம்பழம், அந்த மரம் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். நாங்கள் அதிகமாக வாழை இலையில் தான், ஊருக்கு வந்துட்டால் வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா அந்த பச்சை தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போனால் ரொம்ப நல்லது. வயிற்று பொடி எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது காமிக்கிறேன். வாழைப்பூவை நம்ம பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்கணும். இல்லாட்டி கையில் அந்த கரை ஒட்டிக்கும், அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் ஒட்டிக்கும். அதனால் எண்ணெயை தேய்ச்சிட்டு எடுத்தோம்னா கரை ஒட்டாது. வாழைப்பூவை மொத்தமாக அந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு கையில் எடுத்து ஒரு தேய்ச்சோம்னா அதில் ஒரு நரம்பு ஒன்று வரும், முட்டு மாதிரி வச்சு இந்த நரம்பு வருது பாருங்கள். அந்த நரம்பும் தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க, அந்த எதல், அதை ரெண்டையுமே இந்த வாழைப்பூலேருந்து எடுத்துடணும். இது மாதிரி இந்த நரம்பையும் அந்த தொப்புள் கொடியும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம வாழைப்பூவை நான் வேக வச்சு தான் வடை செய்ய போகிறேன். அதனால் ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நான் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் வாழைப்பூ நறுக்கி போட்டோம்னா கருத்து போகாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம். அதனால் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் ரெண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு அதை தண்ணியோடு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம இப்போ அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூவை பச்சையாக போட்டதோட இந்த மாதிரி அரை வேக்காடு வேக வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வடை. அதனால் நான் வேக வச்சு தான் வடை செய்வேன். அரை வேக்காடு வேகட்டும். அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழைப்பூக்கு நான் 150 கடலப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அந்த கடலப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலப்பருப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 5-6 பூண்டு பல்ல அதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 3, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. வாழைப்பூ வடைக்கு கரகரன்னு தான் அரைக்கணும். கரகரன்னு அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம வேக வச்சிருந்த வாழைப்பூவை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதே ஜாரில் சேர்த்துட்டு இதையும் கரகரன்னு அரைச்சி அந்த கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்க பவுல்லே சேர்த்துக்கலாம். வாழைப்பூவையும் கரகரன்னு அரைச்சாச்சு. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதில் சேர்த்தாச்சு கடலப்பருப்பு வச்சுருந்ததில். வாழைப்பூ வடைக்கு என்னென்ன போடலான்னு பார்த்தலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு கருவேப்பிலையை பொடியாக வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சமாக சீச்சு வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நம்ம உடம்புல எப்போதுமே சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நான் அதில் சேர்த்துக்குவேன். வாழைப்பூ வடையில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கடலப்பருப்பை அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த வாழைப்பூ வடையில் வடை மேலே அந்த ஒவ்வொரு கடலப்பருப்பு இருக்கும்போது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக நல்லா மொறு இருக்கும் வடை. அதனால தான் ஒரு கைப்பிடி கடலப்பருப்பை எடுத்து வச்சு நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறது வடைக்கு. நல்லா எல்லாத்தையும் அழுத்தி நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வடை தட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி போடுறதுனாலும் போடலாம். இல்லாட்டி நல்லா உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு இப்படி அழுத்தி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுக்கிட்டு ஒரு வாணலியில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சோன்னா அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சு அப்படியே போட்டுக்கலாம் ஈஸியாக. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சா தான் நல்லா வெந்து மொறுன்னு கிடைக்கும். இல்லாட்டி உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு எல்லா வாழைப்பூவையும் நம்ம சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் செவந்தோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வந்தோன்னே எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்த அழுத்தத்தை சரி செய்யும். வைட்டமின் அது அதிகமாக இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இதை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டால் கூட ரத்த சோகையெல்லாம் சரி செஞ்சிடும்.
கர்ப்பிணி பெண்ணுங்கள் வாரத்தில் 2 முறை இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரைக்கெல்லாம் சரி செய்யப்படும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். செவந்து வந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வாழைப்பூ வாங்கி வடை சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.